நேசக்கோடி என் மேல பறக்குதையா, நேசக்கோடி என் மேல பறக்குதையா, என் நேசருக்காய் பணி செய்ய துடிக்குதையா, நேசருக்காய் பணி செய்ய துடிக்குதையா என நான் கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன், கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன், ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே ஏசப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன், ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே ஏசப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய வசனமானது சங்கீதம் 4:7. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நாட்களிலே நம்முடைய இருதயமாகிய நம்முடைய மனது கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, நெருக்கம், வருத்தம், பாரங்கள், மனக்லேசம், மன அழுத்தங்கள், இப்படி நிறைய காரியங்கள் இந்த மனதை வாட்டி வதைக்கிற நிறைய சம்பவங்கள் உலகத்திலே நடக்கும். அப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறது. அதே போல சந்தோஷம், சமாதானம், பேரின்பம், பேரானந்தம், மகிழ்ச்சி, பிரியமல்லே, ஒரு தைரியம், நிம்மதி, இப்படிப்பட்ட ஒரு மனநிலையும் சூழ்நிலையும் நமக்கு அமைவது உண்டு. வருமானங்கள் பெருகும் போது இருக்கிற மனநிலை வருமானம் குறையும் போது இருக்காது. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், தேவனை நம்புகிறவர்களுக்கும் தேவனை நம்பாதவர்களுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, அவங்களுக்கு நிறைய பணம், நிறைய உணவு, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பரிபூர்ணமா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். ஆனா ஆண்டவரே, உங்களை நம்பி இருக்கிற எனக்கு அவங்களுக்கிட்ட செல்வம், உணவு, தானியம் இதெல்லாம் தர்ற சந்தோஷம் இருக்கு. ஆனா ஏன் சந்தோஷம் அந்த தானியத்தின் சந்தோஷத்தை விட பல மடங்கு அதிகம். அததான் அவர் சொல்றார், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். இந்த செய்தியை கேட்கும் பொழுது உங்க இதயம் எந்த நிலையில் இருக்குதுன்னு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும் தேவஜனமே, கர்த்தரை நம்பியிருக்கிற உங்கள் இருதயத்திற்கு சந்தோஷத்தை தருகிறவர் பிரியமல்ல உங்கள் தேவனாகிய கர்த்தர். துக்கத்தில, வேதனையில, நஷ்டங்களிலே, இழப்புகளிலே, துரோகங்களிலே, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, கண்ணீரின் சூழ்நிலையில கூட உங்கள் மனதிற்கு, உங்கள் இதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் உங்கள் இதய கண்மலை. நீங்களும் அந்த சந்தோஷத்தை அனுபவித்து பிரியமானவர்களே மகிழ்ச்சியாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் தமது சந்தோஷத்தினால் நிரப்புவாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமை அடையட்டும். இந்த செய்தியை கேட்கும் பொழுது எத்தனை பேருடைய மனநிலை நேற்று நடந்த சம்பவங்களால் பாதிக்கப்பட்டு அவர்கள் எவ்வளவு துக்கத்துல, வேதனையில, நெருக்கத்தில் இருக்கிறாங்க தெரியாது. அவங்க கிட்ட உணவுக்கு வழி இருக்கா, வழி இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும். என் தேவன் தாமே ஆண்டவரே, உன் பிள்ளைகளுக்கு நீங்க தானியத்தையும் கொடுங்க, அவர்களுக்கு வேண்டியதான வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து தேவையும் சந்திங்க, அதனோடு கூட உன் பிள்ளைகளுக்கு வேண்டிய அதிக சந்தோஷத்தை கொடுங்க. அப்படி நீங்க செய்கிறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மை பெரிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன், ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே ஏசப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். God bless you, church. Have a blessed day. Amen.